இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ப்ரௌனி. நிறைய பேர் ப்ரௌனி ரெசிபி போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல 150 கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது கீழே பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டை வச்சா மெல்ட் ஆயிரும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 3/4 கப்பு ஒயிட் சுகர் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லா நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1 பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 கப்பு மைதா அண்ட் 1/2 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு இல்லைனா ராகி பவுடர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கலந்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிரும். ஃபைனலி 1/4 கப்லேருந்து 1/2 கப் போல் சாக்கோ சிப்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுட்டு பேட்டரை மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிரும். இல்லை குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரௌனினாலே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதனோட ஃபஸ்ட்டு ப்ரௌனி. நீங்களும் உங்களுக்கும் ப்ரௌனி பிடிக்கும், ப்ரௌனி பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.